இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருந்து அதோட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்து நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுமாதிரி இன்றைக்கி கூட திருநெல்வேலியில் எக்ஸாம் முடிஞ்சவங்க வந்து அக்கா எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, இப்படி தான் பேட்டர்ன் இருந்து நீங்கள் வந்து அதை வீடியோவாக போடுங்க, அடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் இவ்வளோ பேர் பலன் பெறுறேன்னு சொல்லும்போதும் அடுத்தவங்களுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போதும் உங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன் இருந்துச்சுன்னு வந்து பார்க்க போகிறோம். நம்மளே பார்த்துட்டோம், இதுவரை ஒரு 4-5 மாவட்டம் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்துச்சு. எக்ஸாம் மாவட்டத்துக்கு ஏற்றப்பில் வேறு வேறு மாதிரி வந்து பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஒரு 10 மார்க் கொஷின் அது கேட்டிருக்காங்க. அப்புறமா 2 மார்க் கொஷின் 5 கேட்டிருக்காங்க, ஒரு 10 மார்க்கு. அப்புறமும் இன்னொரு பேட்டர்னில் வந்து 2 மார்க் கொஷின் ஒரு 5 கேட்டு 10, டோட்டலாக வந்து 30 மார்க்கு. இப்போ அந்த 10 மார்க்குக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட சிறப்புகள் அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு 10 மார்க்னால் எவ்வளோ எழுதணுமோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் அதோட சிறப்புகள் எல்லாம் எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின். இது வந்து 10 மார்க்கு. அடுத்ததாக வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம பார்த்த மாதிரி தான், அதாவது ஸ்டாலின் முகாம் பற்றி, இப்போ நடந்துகிட்ருக்க முகாம் பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் இருந்து 2 மார்க் கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து 2 மார்க் கொஷின்ஸு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அது ஒரு 10 மார்க் ஆச்சு. அடுத்ததாக வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, நம்மளே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன ஃபஸ்ட் கொஷினாக வந்து கிராம நிர்வாக அலுவலர் அவங்களோட வேலைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க போல். அடுத்தது வந்து கிராம சுகாதார செவிலியர் இவங்களோட வேலைகள் என்ன, அவங்களுக்கு என்ன இதெல்லாம் இருக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 3வதாக வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி பணியாளருக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. 4வது கொஷின் வந்து ஊராட்சி உதவியாளர், ஊராட்சி உதவியாளருக்கு என்ன பொறுப்பு, என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 5வதாக வந்து கிராம காவலர்கள் இவங்களுக்கு என்ன வேலை, அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்கங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்கு தான் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 மார்க்குக்கு ஏத்தாப்பில் எழுதினா போதும், அவங்களுக்கு என்ன வேலை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து எழுதினா போதும். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு தான் சொன்னாங்க. இதே மாதிரி தான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பேச சொன்ன எல்லா சிஸ்டர்ஸோ இல்லை பிரதரோ யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இப்போ என்னென்னா நீ எக்ஸாம் எழுத போகிறவங்களும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட சிறப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம பார்த்த எல்லா இதுலேயுமே வந்து அதை கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.